சிம்பிளாக ஒரு ப்ரான் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொடாதீங்க, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாடா, ப்ரான் ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தேவைக்கு தக்கன சால்ட்டு. ஸோ இதுதான் மேரினேஷன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பிரியாணி மேரினேஷன். இப்போ இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிடுங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ரொம்பலாம் மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த தம் பிரியாணிக்கு வந்து கிறிஸ்பி ஆனியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே தம் பிரியாணிக்கு நமக்கு ஆனியன்ஸ் வந்து மெயின். ஸோ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது நல்ல கோல்டனாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி, நிறைய தண்ணியில் எல்லா மசாலா ஐட்டமும் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ரைஸில் வந்து பிரியாணிக்கு வந்து தம் பிரியாணிக்கு ஸ்பெஷலாக ஃப்ளேவரிங் வந்து இந்த ரைஸ் தான், அந்த அரோமா வந்து இருக்கணும். அதனால தான் நான் இதில் எல்லா மசாலா ஐட்டம் போட்டிருக்கேன். ஸோ அது எசன்ஸ் எல்லாம் இப்போ தண்ணியில் இறங்கிடுச்சு. உப்பு தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ ரைஸை போட்டுடலாம். ஸோ 1 கப் அரிசியை நான் வந்து 1 hour ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஓகே. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து 90% குக் ஆகணும். ஏன்னா ப்ரான்னால நம்ம தம் ரொம்ப நேரம் போட போகிறதில்ல. மேக்ஸிமம் 15 to 20 minutes. 15 minutes தான், 20 எல்லாம் வராது. அதனால ரைஸை வந்து நல்லாவே குக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இது குக் ஆகட்டும். குக் ஆனோடனே காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு டாப்பிங்க்கு மோஸ்ட் ஆஃப் த ஆனியன் எடுத்துட போகிறேன். கொஞ்சத்தை மட்டும் இங்கே விட்டுக்க போகிறேன் மசாலாவுக்கு. அதுக்கடையில் இதில் ஆயிலில் வந்து இவ்வளோ ஆயில் தேவையில்லை. இதில் கொஞ்சத்தை நான் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதில் தான் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் முக்கால்வாசி ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒரு 4 tablespoon ஆயில் இருக்குது. ஸோ இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரான் தம் பிரியாணிக்கு தக்காளி தேவை. ஏன்னா வந்து அது வந்து புளிப்பு கொஞ்சம் ஆட் பண்ணும் அந்த மசாலாவுக்கு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே. ஆட் பண்ணி அந்த வாசனை வரட்டும். ஸோ அது ரொம்பலாம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த டைமில் நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ப்ரானை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து மசாலாவை நம்ம வந்து ஒரு 2 minutes குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் விடக்கூடிய எசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மசாலா வந்து சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து பிரியாணி எசன்ஸுன்னு கிடைக்கும். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ அது ஒரு 1/4 teaspoon. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஓவர் ஆயிரும். அதே மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஆட் பண்ணுவேன், பட் ஆப்ஷனல். இதுவும் ஒரு 4-5 சொட்டு, அவ்வளோதான். ஓகே. ஸோ அது ஊற்றினோடனே உங்களுக்கு அந்த அரோமா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதை ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. 2 minutes பாயில் பண்ணி நான் இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா தம் வைக்க போகிறோம். தம் வைக்கும்போது இது இன்னுமே குக் ஆகும். அதனால என்ன, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் குக்கிங்க்கு வேண்டி வெயிட்டிங். ஸோ இங்கே வந்து நம்ம ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. ஸோ 10% வந்து நம்ம 15 minutes தம் போடுவோம்ல, அதில் குக் ஆகிடும். அதனால நான் இப்போ வடிகட்டிட போகிறேன். ஸோ இதில் ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தம் டைமில் குழஞ்சிரும். அதனால தான்.
ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து தம் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நான் இதே பாத்திரத்தில் தான் தம் போட போகிறேன். ஸோ இதில் பேஸில் நம்ம இந்த மசாலாவை ஃபுல்லாக ஊற்றிடுறோம். டக்குன்னு கண்ணில் வந்து மசாலா தெரிச்சிடுச்சு ஊற்றும்போது. ஓகே, மசாலாவை வந்து பேஸில் போட்டுருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த கிரேவி எல்லாம் எவாப்ரேட் ஆகும். ஓகே, அடுப்பை வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரைஸை மேலே போட்டுடலாம். ஓகே, ரைஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டாப்பிங் எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் டேஸ்ட்டே. செம்ம ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த ஃப்ரைட் ஆனியன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணியில். ஸோ இப்போ டாப்பில் வந்து நம்ம இந்த பாலில் வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ், அதுக்கப்புறம் பிரியாணி எசன்ஸ் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கொத்தமல்லி கீரை, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுருங்க. அவ்வளோதான். இனி வந்து நம்ம ஒரு டைட் ஃபிட்டிங் லிட்டை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் 15 to 20 minutes தம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ இது குக்காகி முடித்தோன்னே காணி. ஓகே, ஸோ நம்ம பிரியாணி வந்து 15 minutes தம்மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு 15 minutes அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அப்படி வாசனை வந்து அப்படி தூள் கலப்பும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் இருக்குல்ல, நெய்யை மேலே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். தம் பிரியாணியோட ஸ்மெல் வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். எல்லா ஷேட்லேயுமே ரைஸ் இருக்கணும். ஸோ மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒயிட் ரைஸ் இருக்கணும், அந்த எல்லோ ரைஸ் இருக்கணும். ஓகே, ப்ரான்ஸும் வச்சாச்சு. இப்போ வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் பப்படம். ஸோ நீங்கள்லாம் நினைப்பீங்க பிரியாணி கூட பப்படமானு. ஸோ எங்கள் ஊரில் வந்து பிரியாணி கூட பப்படம் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் ஊறுகா வை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிக்கிளும் வச்சுட்டு நம்மளோட டிஷ், நம்மளோட சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. கேமராவில் பவர் ஆஃப் ஆக போகுது, அதனால் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ப்ரான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.